நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சமாதானமா இருக்கீங்களா? பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்களா? சத்தமா ஆமான்னு தான் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய செய்தியை இணைந்து தியானிப்போம். ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. வாசியுங்கள் ஏசாயா 27 6வது அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த பக்கம் ஒருத்தர் வாசிங்க, நம்முடைய சகோதரர்கள் ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 27 6 சத்தமாய். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அந்த நாட்களுக்குள்ளதான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க எந்த புத்தகத்தை வாசித்தாலும் சரி, அதாவது ஆராய்ச்சி புத்தகமோ இல்லது காமிக்ஸோ இல்லது வரலாற்று புத்தகமோ இல்லைன்னா அறிவுரை புத்தகமோ, எந்த புத்தகத்தை வாசித்தாலும் அதில் என்ன பகுதியை வாசித்தாலும் எதற்காக நாம் வாசிக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எதுக்காக புத்தகத்தை வாசிக்கிறோம்? நம்மளுடைய அறிவை, நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா அந்த புத்தகத்தில் என்னை குறித்து, நான் இருக்கிற ஸ்டேட்டஸை குறித்து, இல்லை என் குடும்பத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு, இல்லை நான் என்ன செய்யணும், அப்படி தான் வாசிப்போம். எல்லாருடைய தாக்கமும் அதுதான். அவைகளை போல இந்த வாசிக்கிற வசனமும் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறது. ஒரு நபரை சொல்லி, ஒரு நபருடைய பெயரை சொல்லி, அந்த நபருடைய வாழ்க்கையை ஒரு மரத்தோடு, அதை நம்ம அன்றாடம் பார்க்கிற மரத்தோடு ஒப்பிட்டு வேதாகமம் சொல்லுகிறது. எதற்காக சொல்லுங்க பார்ப்போம். எதற்காக இந்த வசனத்தை ஆண்டவர் ஏசாயா புத்தகத்தில் அநேக 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதி வைத்து 2026வது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியில நம்மை வாசிக்கும்படியாகவும் நம்மை தியானிக்கும்படியாகவும் எதற்காக எழுதி வைத்திருக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்குமா? நாமும் அவ்வாறு மாற வேண்டும். ஆமென். இதை படிச்சுட்டு போற சரித்திரமா இல்லை, நோட்ஸ் எடுக்கிற புத்தகமா இல்லை, இது யாருக்கோ நடந்தது மாதிரி இல்லை. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றல்ல, அது தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுது? யாக்கோபு நல்லா இருந்து நமக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. யாக்கோபு நல்லா இருந்து எனக்கு என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆகாத. இன்னைக்கு வாசிட்டு அப்படி போயிடும். ஆனா யாக்கோபு ஆசீர்வதித்த ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அந்த நிலைமை வந்தாதான் இந்த வசனத்தை வாசிப்பதில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதை பற்றி வாசித்தீங்கன்னா, அதை அடிப்படையில் என்னை குறித்து, என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி மாற வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, அதில் எழுதப்பட்ட யாக்கோபு என்பவர் உட்கார்ந்திருக்கிற நாம் தாம் யாக்கோபு. ஆமென் சொல்லுங்க. உட்கார்ந்திருக்கிற நீங்க தான் யாக்கோபு, நீங்க தான் இஸ்ரவேல். உங்களை குறித்து தான் ஆண்டவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய தீர்க்கனாகிய ஏசாயாவினாலே எழுதப்பட்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம் இந்த வசனத்துக்கும் இப்பொழுது நான் இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லைன்னா, அதுதான் அடிப்படை முகாந்திரமாய் அமைகிறது. அடிப்படை குவாலிஃபிகேஷன், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தான் அங்கே பிக்ஸ் பண்ணப்படுகிறது. ஒரு மரம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அந்த மரம் செழித்து ஓங்குவதற்கு அதுக்கு என்ன வேணும்? அடிப்படையா என்னமா வேணும்? வேர் வேணும். வேர் இருந்தாதான் மரம் செழிக்க முடியும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சில மரத்தை மிக எளிதாக என்ன பண்ணிடலாம்?
வெட்டிடலாம், வெட்டி எட்டு வந்துடலாம். ஏன்னா அதுக்கு என்ன போகாது? ஆணி வேர் போகாது, சல்லி வேர் போகும். அப்படி அப்படி அப்படிம்பாங்க, எளிதாக வந்துடும். அப்போ அந்த யாக்கோபு என்ன செய்ய வேண்டுமா? வேர் கீழே வேர் பற்ற வேண்டும். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. வேர் எங்க போயிடக்கூடாது? சல்லி வேர் போயிடக்கூடாது. போயிடுச்சுன்னா காற்றடிக்கும் போது என்ன ஆகும்? அந்த மரம் நல்லா பார்க்கலாம், இங்கே அதிகமாக பார்க்க முடியாது. அந்த மேற்கு தொடர்ச்சி அந்த மலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆடி மாதம் பயங்கரமாக காற்று அடிக்கும். அந்த சவுக்கு மரம்லாம் அப்படியே கீழே வந்து தொட்டுட்டு போன மாதிரி என்ன ஆகும்? அதுபோல காற்று அடி. ஆனால் மரம் ஒன்றுமே ஆகாது. பலாமரம் இருக்கு பாருங்க, பலாமரம் அப்படி தலையை சுருட்டி ஆடுகிற மாதிரி ஆடும், ஆனால் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அதோடைய என்ன அர்த்தம்? அதோடைய ஆணி வேர் அவ்வளவு பலமாக இருக்கும். ஆனால் சில மரங்கள் இருக்கு, இந்த காட்சிக்காக சென்னையில் சாலை ஓரங்களில் வைத்திருப்பாங்க. ஒரு சின்ன காற்று அடித்து சுத்திச்சுன்னா போகிறோம், அத்துணை மரங்களும் எங்கே வந்துடும்? போட்டில் வந்து உழுது கிடக்கும். அது வரைக்கும் அழகாக இருக்கும். ஒரு சின்ன காற்று அடித்தது அப்படி தூக்கி போட்டுரும். என்ன அர்த்தம் தெரியுமா? அதனுடைய வேர்கள் என்ன இல்லை? பலமாக இல்லை. இஸ்ரவேலை, யாக்கோபே, ஆண்டவர் உங்களை குறித்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் செழிக்க வேண்டும், நீங்கள் பூ பூத்து காய் காய்த்து கனியை கொடுக்க வேண்டும், உங்களுடைய பலனால பூமியை நிரப்ப வேண்டும் என்றால் அதனுடைய ஆரம்பம் எங்க ஆரம்பிக்கிறது? வேர் பகுதி. நம்முடைய வேர் பகுதி எங்கே இருக்கு? வேதாகமம் நம்முடைய வேர் என்பது வாழ்க்கையுடைய நம்முடைய உள்ளான எண்ணங்கள், நம்முடைய அன்றாட நடைமுறைகள், அன்றாட சாட்சியின் வாழ்க்கை. சல்லி வேர்னா அப்படியே மேலே போய்கொண்டு இருக்கிறதா? மிக எளிதாக போயிடும். இங்கே உள்ள செடிக்கு அங்கே போய் வேர் இருக்கும். ஆனால் நல்ல மரம், நூற்றாண்டுகள் நிலைத்திருக்கக்கூடிய மரத்தினுடைய ஆணி வேர் எங்கே போவோம்? அப்படியே உள்ள எத்தனை காற்று அடித்தாலும், எத்தனை புயல் அடித்தாலும், எத்தனை வறட்சி வந்தாலும், எத்தனை மழை வந்தாலும் அந்த மரம் என்ன செய்யாது? அசையாது. புயல் அடித்தாலோ கலை மோதினாலோ என ராய் எழும்பினாலோ எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே தீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவன் நான் என்று நம்பும் கண்மலை. அல்லேலூயா. பக்கத்தோட கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் பச்சையான மரம், பச்சையான மரம், ஆணிவேர் உள்ள மரம். நிச்சயமாய் நீங்கள் ஒரு நாளிலே பூத்து காய்த்து உலகத்தை பலனால நிரப்புவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்பிக்கையோடு தியானிப்போம். சரி, இந்த வேரை குறித்து ஆண்டவருடைய ஊழிய நாட்களில் ஆண்டவர் நல்ல ஓமானத்தை சொல்லியிருப்பார். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு விதை விதைக்கிறவன் என்ன பண்ணானா, விதை விதைக்க போனானா, அதில் 3 காரியங்களை ஆண்டவர் அருமையாக சொல்லியிருப்பார். நமக்கு இந்த நாளுடைய தியானத்துக்காக இந்த வசனத்தோடு இணைந்து கொள்ள ஒரு வார்த்தையை வாசிங்க. மத்தேயுடைய சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து தயவு செய்து எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை கொஞ்ச நேரம் வேறு எதையுமே உங்களுடைய எண்ணங்களை இருப்பாதீர்கள். இது வாழ்க்கை மாறுகிற நேரம், இது வாழ்க்கை மாறுகிற நேரம், வாழ்க்கை செழிக்கிற நேரம், வாழ்க்கை பலனை கொடுக்கிற நேரம். வாசியுங்கள் மத்தேயு 13 வசனம். முதலாவது விதை இன்சில் ஸ்டேஜிலே அது இல்லாமல் போயிட்டு சாத்தானுடைய அந்த சதிக்கு அது எளிதாக அது பலியானது. அதை விட்டுருங்க. அடுத்த விதை எங்க விழுந்தது? கற்பாறையில் விழுந்ததுனால அதனால என்ன பண்ண முடியல? வேர் போட முடியல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, விதை ஒரே விதை தான். எல்லாரும் தேவ வசனங்களை கேட்கிறாங்க, எல்லாரும் வசனங்களை தியானிக்கிறாங்க, நல்லா இருந்தது பிரசங்கம், வல்லமையான பிரசங்கம், எல்லாம் சரிதான். ஆனா அந்த விதை என்ன செய்யணுமா?
அது தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. விதையினுடைய தாக்கம், இந்த விதை 300 விதையை உண்டாக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இந்த விதை இது ஆண்டவருக்குள்ள பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரே நாள்ல முடியாது. பரிணாம வளர்ச்சி அடைந்து அடுத்த தன்னுடைய சந்ததியை, அடுத்த தனக்குள்ள காரியங்களை, தனக்கான பொறுப்பை அது உண்டாக்க வேண்டும் என்றால் அது என்ன செய்ய வேண்டும்? வேர் போடணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா இப்படிதான் நடக்கும். கற்பாறையில விழுந்த விதை என்ன ஆயிடுவது? எளிதாக வந்துடும். ஆனா வேறு இல்லாததுனால பிரச்சனைகள் வரும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்துக்கு எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுது, அது வேறு இல்லாததுனால அது என்ன செஞ்சிடும்? காய்ந்து போய்விட. விதையுடைய பர்பஸ் அங்க என்ன ஆயிடுது? அடிபட்டு விடுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒரு கோதுமையை ஆண்டவர் என்னைக்கு படைத்தார்? உலகத்தினுடைய ஆரம்ப, அதாவது ஆதி ஆகமத்தில் படைத்தார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கோதுமை என்ன இதுக்கு இருந்து எப்படி வருது? இந்த விதை விழுந்து அடுத்த விதை விழுந்து அப்படி 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 வந்து வந்து எத்தனை ஆயிரங்கள் ஆண்டுகள் ஆனாலும் அது கோதுமை வரை இன்னைக்கு வரைக்கும். இதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. ஏதோ எடுத்தோம், ஏதோ கவுத்தோம், ஏதோ பாடினோம் என்று அல்ல. அது தலைமுறை தலைமுறையாக கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க போடுற பேரு தான். எனக்கன்பான பெற்றோர்களே, எனக்கன்பான சகோதரனே, எனக்கன்பான சகோதரிய, நீங்க நினைக்கலாம் சாதாரண ஞாயிற்றுக்கிழமை தானே, எல்லாரும் போறாங்க, நாங்களும் போறோம், ஏதோ ஜாலியா போறோம் வாரம் அல்ல. நீங்கள் செய்வது ஒன்றுண்டோம், ஆண்டவருக்காக செய்வது ஒன்றுண்டோம். உங்களுடைய வேர் என்ன செய்யுது? ஆணி வேர் பலமாக பூமியில இறங்கி கொண்டிருக்கிற. கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வேர் என்ன செய்யும்? உங்களுடைய காலங்களுக்கு அப்புறமாக 300 விதையை, உங்களை மாதிரியே 300 விதையை உண்டாக்கிட்டு போயிடும். அதுதான் என்னது? ஆணி வேர். அது 30, 60, 100மாக பலனை கொடுத்து சாப்பிட்ற மட்டும் பலன் அல்ல. உங்களுடைய வாரிசுகள், உங்களுடைய சந்ததிகள், ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக மனிதரை உங்கள் மூலமாக, உங்களுடைய முகங்கள் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் தன்னை பார்க்கிறார். ஐயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான பெற்றோர்களே, அருமையான எனக்கன்பான கணவன் மனைவியே, எனக்கன்பான பெற்றோர்களே, உங்கள் முகாந்திரம், ஆண்டவரை நேசிக்கிற உங்கள் முகாந்திரம் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து உங்கள் இடங்களிலே கண்ணை பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, ஆண்டவர் போட்ட விதைகள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாதாரணப்பட்டவங்க கிடையாது. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அப்படியாக மாறுவீர்கள். அந்த விதை வேர் போட்டு எந்த சூழ்நிலையிலும் எங்களை ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய. நாங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக வாழ்ந்து வளர்ந்து பழுகி பெருகி சந்ததி சந்ததிகளாக ஆசீர்வாதமாக இருப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் ஒரு அறிக்கை பண்ண போறோம். எங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். எங்களுடைய வாரிசுகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எங்க காலத்துக்கு அப்புறம் எங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. சொல்லுங்க பார்ப்போம். பயமா இருக்கா? பயமா இருக்கா உங்களுக்கு? என்ன இப்படி பேசாதுன்னு? கண்டிப்பாக இன்னைக்கு என்ன சொல்றீங்களோ அது நம்முடைய காலத்துக்கு அப்புறம் ஆசீர்வாதமாய் மாறும். கையை தட்டுங்க பாப்பா, கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன் சொல்றேன்னா, விதை எந்த அளவுக்கு முக்கியம், வேறு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு ஏன் இந்த வசனத்தை தியானிக்கிறோம் என்றால், ஒருவேளை ஆண்டவருக்குள்ள ஆணி வேர் இல்லாம அப்படி பக்கத்துல ஒருவேளை வேர் போட்டிருந்தோம்னா, இன்னைக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, என் வேறு பாறை மேல போகக்கூடாது, மண்ணு மேல போகக்கூடாது,
உம்முடைய வசனத்தின் மேல போக வேண்டும். எந்த காற்று அடித்தாலும், எந்த மழை வந்தாலும் இந்த மரம் கனி கொடுக்கவே வேண்டும். வச்ச பர்பஸும் மாறவே கூடாது. எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. 30, 60, 100 பலனை கொடுத்து உலகத்தை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய ஊழிய நாட்களை சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த மரம் எங்கே தான் இருக்கு? இந்த மரம் எங்கே தான் இருக்கு? உலகத்தில் தான் இருக்கு. எங்கே இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கே இருக்கும்? ஆலயத்தில் இருக்கும். மற்ற நாள்லாம் எங்கே இருக்கும்? உலகத்தில் இருக்கும். நீங்கள் நினைக்காதீங்க, ஆலயத்தில் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போதே அப்பா நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன், எல்லாம் எனக்கு சாதகமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமா போட்டு வைத்துக்கொள்ளுங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சுடாதீங்க. நாளைக்கு வேலைக்கு போகும்போது, நாளைக்கு படிக்க போகும்போது, நாளைக்கு உங்கள் அக்கா தங்கச்சியோடு பழகும்போது, உங்கள் அண்ணன் தம்பியோடு பழகும்போது, ஒரு ஃபங்க்ஷனில் ஒன்றா இருக்கும்போது இங்கே கேட்டதும் அந்த சூழ்நிலையும் ஒன்றாக இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? நான் பிடிக்க போகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை நல்லா தான் இருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை அழகாக தான் இருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆண்டவரை துதிக்க தான் செய்றீங்க. நாளைக்கு வேலைக்கு போகணும். எங்கே போகணும்? ஸ்கூலுக்கு போகணும், படிக்க போகணும், உங்கள் அக்கா தங்கச்சி கூட பேசணும். அப்போ தெரியும் நீங்கள் யார் என்பதை. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்ல முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் எங்கே தான் இருக்கிறோம்? உலகத்தோடு உலகமாக தான் இருக்கிறோம். அந்த உலகத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? நான் உலகத்தை ஜெயித்தேன். கையை தட்டி சொல்லுங்க, நீங்களும் வெற்றி வாகை சூடுவீர்கள். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை தன் பலனால் நிரப்பும் நாட்கள் இன்று முதல் வருவதாக. இன்றிலிருந்து நீங்கள் சந்தோஷமா இருங்க. நான் சொன்ன வசனங்களை வீட்டில் போய் மீண்டும் 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 அகைன் 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 யோசித்து பாருங்க. இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு. நம்முடைய நேரத்தினாலே சுருக்குகிறோம். ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார் சொல்லுங்க பார்ப்போம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை எங்களுடைய பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும். ஞாயிற்றுக்கிழமை மாதிரி திங்கக்கிழமை நினைச்சிடாதீங்க, திங்கக்கிழமை மாதிரி செவ்வாய்க்கிழமை நினைச்சிடாதீங்க, செவ்வாய்க்கிழமை மாதிரி புதன்கிழமை நினைச்சிடாதீங்க. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும், வசனம் மாறாது, நீங்களும் மாறக்கூடாது. கையை தட்டி சொல்லுங்க, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை நிரப்புகிற நாட்கள் இன்று முதல் எங்க வாழ்க்கையில ஆரம்பிப்பதாக. ஆண்டவர் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடுவோமா? எங்கள் காலம் பாடுவோமா? இப்போ உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம், விசுவாச வாழ்க்கை, அபிஷேகம், திருமண காரியம், பிள்ளைகள் திருமணம் எல்லாத்தையும் அப்படியே மனதில் உள்வாங்கி கொள்ளுங்க. எல்லாம் உள்வாங்கி கொள்வோம். ஒருவேளை இதெல்லாம் நடக்காம இருக்கோம், எல்லாம் உள்வாங்கி கொண்டு இந்த ஸ்டான்ஸா பாடுவோம். விசுவாச அறிக்கை பண்ணி பாடுவோம். எல்லாரும் பாடுவோமா? எங்கள் காலம் இது, எங்கள் காலம் வேர் பற்றி பூத்து கனிதரும் காலம். எங்கள் காலம் பாடுங்க. கனிதரும் காலம். எங்கள் காலம் இது, எங்கள் காலம் வேர் பற்றி பூத்து கனிதரும் காலம். எங்கள் பலனால உலகத்தை நிரப்பும் காலம், உலகத்தை நாங்கள் மாற்றும் காலம். எங்கள் காலம் இது, எங்கள் காலம் நாங்கள் பற்றி போட்டு கணிதரும் காலம். எங்கள் கரநீரால் உலகத்தை நிரப்பும் காலம், நாங்கள் உலகத்தை நாங்கள் மாற்றும் காலம். அல்லேலூயா. விசுவாசமாய் பாடிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.